ஹாய் காய்ஸ், மறுபடியும் நான் உங்கள் ஷேபா. இப்போ வந்திருக்கிறது நான் கோட்டோட ட்ரெய்லர் பற்றி உள்ள ரிவ்யூ கொடுக்கறதுக்கு தான். ஆல் விஜய் ஃபேன்ஸ், உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ட்ரெய்லர் தான் கோட்டோட ட்ரெய்லர். எல்லாரும் என்ன மாதிரியே அதே எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்துருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நான் மறுபடியும் சொல்ல விரும்பலை. பட் நான் எப்படி ஃபீல் பண்ணேங்கிறது தான் நான் இதில் சொல்ல போகிறேன். அந்த விஜயோட எவல்யூஷன் ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு சினிமா வரும்போதும் விஜயோட எவல்யூஷன் நம்ம அதில் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் கம்பேர் பண்ணணும்னா அதுவாக நம்ம விஜய் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வைக்கலாம். இதில் ஈவன் ப்ரீவியஸ் ஃபிலிம் கம்பேர் பண்ணால் கூட ஒரு ஃபைட் சீன், எனக்கு இந்த ட்ரைலரில் வர ஒவ்வொரு ஃபைட் சீனுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக, லைக் டக்குன்னு அந்த மாறுறதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ எக்ஸைட்டிங்கிற வேர்டு கரெக்ட் கிடையாது, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாங்ஸ் நான் இன்னும் பார்க்கல, பட் அகெயின் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் வர்றதுனால நமக்கு ஒரு மசாலா எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர்லேயே அங்கங்கே லைட்டாக காமெடி டச் ஆகி போயிடுச்சு. ஸோ நம்ம கில்லிலெலாம் பார்த்த விஜய் மாதிரி அந்த ஒரு காமெடி ஃபுல் சீரியஸ் மோடில் இல்லாமல், ஓகே க்ரைம் த்ரில்லர்னால் மேபி இருக்கலாம், பட் எனக்கு அந்த மாதிரி விஜய் பார்க்கறத விட அந்த காமெடி சென்ஸ் கலந்த ஹியூமர் சென்ஸ் கலந்த விஜய் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் இதுவும் டைம் பேஸ்டு, லைக் மாநாடு மாதிரி டைம் பேஸ்டான படம் தான் கேள்விப்பட்டதாக இருக்குது. ஸோ இன்னுமே கொஞ்சம் கூட நல்ல த்ரில்லிங்காக இருக்கும். மங்காத்தால அந்த டயலாக் கூட எங்கேயும் வருது, இனிமேல் குடிக்கவே கூடாதுடா அந்த மாதிரி. ஸோ நம்ம வெங்கட் பிரபுவோட அந்த ஹியூமர் சென்ஸும் ஃபுல் ஃபிலிமில் பார்க்கலான்னு அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். அப்புறம் இதில் டீஏஜிங் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரி கேள்விப்பட்டேன். அது நம்ம பார்க்கவும் செய்யலாம். ஏன்னா இந்த இந்த ட்ராவல் பண்ணுறதுனால யங் விஜய் காட்டுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாஸில் டீஏஜிங் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் வந்திருக்கானே தெரில. பட் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் எவ்வளோ ஆக்குரேட்டாக இருக்குது, நம்மளால் விஷுவலாக அது எவ்வளோ அப்பீலிங்காக இருக்குங்கிறத நம்ம சினிமா பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் 5க்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தெரியல என்னால் போக முடியுமான்னு, பட் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அதே மாதிரி இதில் இன்னும் 3 கேரக்டர்ஸ் வர்ற மாதிரி ஒரு தெரியல, கன்ஃபார்மாக தெரியல. மேபி விஜயகாந்த் வர மாதிரியும், அப்புறம் இது சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் ரிலேட்டடாக வரனால மேபி தோனி சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்களா, அப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு கேரக்டர் இருக்கா, இதெல்லாங்கிறது ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கலான்னு நினைக்கிறோம். சஸ்பென்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ரூமராக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நம்ம சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த ட்ரைலரே இவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குன்னா படம் கண்டிப்பாக நல்ல எக்ஸைட்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவளோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் எல்லா விஜய் ஃபேன்ஸும் என்ன மாதிரியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் செப்டம்பர் 5 சினிமா பார்த்துட்டு எல்லோரும் உங்கள் ரிவ்யூ சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். நானும் என்னோடய ரிவ்யூவை சொல்கிறேன். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் செப்டம்பர் 5. அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன், கோட்னா நானும் ஆடு ரிலேட்டடாக இருக்குமா, இல்லை ஆடுன்னு தான் பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் தான் கடைசியில் ட்ரைலர் முடிஞ்சதும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதான் GOAT. ஸோ அது பார்த்தப்போ தான் அதுவுமே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஐயோ கோட்டுன்னு நம்ம வேறு எதுவும் நினச்சிட்டு இருந்தோமேனு. ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் விஜயை பார்க்க முடியாதுங்கிறது என்னால் பிக் ஸ்க்ரீனில் சினிமாவில் விஜயை பார்க்க முடியாதுங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல இந்த நிமிஷம் வரைக்கும். அப்படி தான் கேள்விப்பட்டேன், தப்புனா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம்னா அப்போ இது வரைக்கும் பார்த்த விஜய் இல்லாமல் ஒரு வித்தியாசமான விஜய் நம்ம இங்கே பார்க்கலான்னு நினைக்கிறோம். ஸோ கிரேட்டஸ்ட். ஸோ அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸோ அதை நான் சொல்ல வந்துட்டு அதுதான். ஸோ
தேங்க்யூ ஃபார் லிஸனிங். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.